எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே மத நம்பிக்கை தான் இருக்கு. கடவுள் நம்பிக்கைங்கிறது மதம் கடந்து இருக்கணும். ஆனா மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை பெரும்பாலும் அப்படித்தான். பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, அது மத நம்பிக்கையா இருக்கு. எப்படின்னா மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை. கடவுளுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, குலம் கோத்திரம் கிடையாது, ஏற்றத்தாழ்வும் கிடையாது, நிறம் கிடையாது, வடிவம் கிடையாது, மகாசக்தி. ஆனால் நாம் மனிதர்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு மதத்தை கொடுத்து, அவருக்கு ஜாதி குலம் கோத்திரம்லாம் கொடுத்து, உருவம் கொடுத்து, வடிவமைத்து, நிறம் கொடுத்து, மொழி கொடுத்து, இப்படி தான் கடவுள் நம்புகிறாங்க. இப்படி மத நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு விதமான நம்பிக்கை. ஒரு கடவுள் நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் கடவுள் ஒருத்தர் தான், அவனை தவிர கடவுள் கிடையாது, வேறு கடவுள் கிடையாது. இஸ்லாம் அப்படின்னா ஒரே கடவுள் அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இது இஸ்லாத்துடைய கோட்பாடு. இதான் நம்பிக்கை. கிறிஸ்தவத்தில் 3 கடவுள், இந்துக்கள் பல கடவுள் இருக்கு. இந்துத்துவங்கிறதுல பல கடவுள் இருக்குது. இப்படி ஒரு கடவுள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை கொண்டு நம்பிக்கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கும். சிந்திக்கிறோமா அப்படின்னா சிந்திக்கிறது. கடவுள்லாம் யாரு, நாம் எப்படி படைக்கப்பட்டோம், நாம் யாரும் விரும்பி பிறக்கல, இறப்பை யாரும் விரும்புறதும் இல்லை. நாம எந்த ஒரு மனிதனும் விரும்பி பிறக்கல, இஷ்டப்பட்டு பிறக்கல. அதே மாதிரி இறப்பை யாரும் விரும்புறதும் இல்லை. விருப்பம் நம்மள்ட்ட கிடையாது. நம்மளை யார் படைத்தானோ அவனுடைய விருப்பத்துக்கு கூட படைச்சிருக்கிறான். அவன் நாடும் போது கைப்பற்றி கொள்வான். நம்மள்ட்ட இறைவன் கேட்டு படைக்கல, நான் அவனை படைக்கட்டுமா அப்படின்னு கேட்கல. நாமளும் இறைவன்ட்ட என்னை இந்த உலகத்தில் படைச்சக்கூடிய இறைவனே எனக்காக இந்த அகிலங்களை பட, உறவுகளை பட அப்படின்னு நம்ம கேட்கல. அப்போ நாம் கேட்டும் படைக்கல, நம்மளை கேட்டும் படைக்கல. நம்முடைய விருப்புக்கு அப்பாற்பட்டு நம்மளை படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம படைப்பின் நோக்கம் யாருது, யார் நம்மளை படைத்தாலும் படைப்பின் நோக்கம் அவனுடையது. அப்போ கடவுள் அப்படின்னா படைப்பவன், படைத்தவன். அந்த கடவுளை எப்படி நம்பணும்? எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் உண்மையான கடவுளை உணரல. ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு, யூகங்களையும் கற்பனைகளையும் இருக்கு. முன்னோர்களும் மூதாதையர்களும் எதை வழி காமிச்சாங்களோ அப்படின்னு பின்பற்றி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மதத்திலையும் அவருடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எதை கடவுளாக சொல்லி கொடுத்தாங்களோ அப்படின்னு அவன் நம்பிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கும். தனித்தனியும் சிந்திக்கலை. அதாவது அத்தியாயம் 2ல் 170. இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன். இந்த குர்ஆன் தெளிவானது, விளக்கமானது, சகல விதமான உதாரணம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இந்த குர்ஆனை கொண்டு நாம் இறைவன் எப்படி அறிகிறது, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அத்தியாயம் 2ல் 170. மேலும் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்களை எந்த வழி கண்டோமோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவருடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? இறைவன் எப்படி பேசுனா பாருங்க, வேதத்து மூலியமா, தூதர் மூலியமா, உபதேசங்களும் எச்சரிக்கையும்.
நமக்கு அறிவிக்கிறான். அதுல அல்லாஹ் இறக்கியதை, இந்த வேதத்தை, இறைவன் இறக்கிய இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லை, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழி, ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொருவரும் கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் எங்களுடைய மூதாதையர்களை எந்த வழியில் கண்டோமோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம். காலங்காலங்களா இன்னொரு மூதாதையர்கள் இப்படிதான் பின்பற்றிட்டு இருந்தாங்க, நாங்கள் அப்படியே பின்பற்றுறோம் என்று கூறுகிறார்கள். இப்போ இன்னொன்று கேட்க சொல்றான், தூதர்கிட்ட கேட்க சொல்றேன், என்ன அவருடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் கூடவா அவர்களை பின்பற்றுவீங்க கேட்க. உங்களுடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் கூட அவர்களை பின்பற்றுவீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு இன்னொன்று கேட்குறான். 12:106, அத்தியாயம் 12:106. மேலும் அவர்கள் இணைவை பொருளாக இருக்கின்ற நிலையில் அல்லாமல் அவர்கள் பெரும்பாலோரும் அல்லாஹ் மீது நம்பிக்கொள்வதில்லை. முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பின்பற்றி மதத்தின் மீது நம்பிக்கை வச்சு, அதன் மீது கடவுள் நம்பிக்கை வச்சு, மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். இறைவனை வழிபடலை, மதத்தையும் சடங்கையும் சம்பிரதாயத்தையும் வழிபட்டு கொண்டிருக்கோம். இப்போ இறைவன் சொல்றேன் 12:106, அவர்கள், அதாவது மனிதர்கள், இணவை பொருளாக இருக்கின்ற நிலையில்லாமல் கடவுளுக்கு இணை வைக்கின்ற கூடியவர்களாகவே அவர்கள் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொள்வதில்லை. இப்படி கடவுளை உண்மை நம்புறதில்லை, ஒரு இணைப்பு இல்லாம இறைவன் நம்புறதில்லை. அப்ப பெரும்பாலும் இணைப்பு பொருளாகவே இருக்கிறதா சொல்றோம், இணைப்பு பொருளாம நம்பிக்கொள்வதில்லை. அப்ப எப்படி இப்ப இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டீங்களேன், கடவுள் ஒருவன் தான், முகமது நபி இறுதி தூதரா இருக்காரு, இறுதி நபியா இருக்காரு, இந்த வேதம் இறுதி வேதமா இருக்குது. அப்ப எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லியாச்சு, அதான் கலிமான்னு சொல்றாங்க இல்லையா. அந்த கலிமா சொன்னதுக்கு அப்புறம் கடவுள் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது, இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிதான் உறுதி பிரமாணம் செஞ்சுதான் இவங்க என்ன செய்றாங்க, இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. ஆனா அது மதமாகி போச்சு. எப்படி, மார்க்கத்துக்கு உருவம் கிடையாது, உணர்வு தான், உள்ளட்சம் தான், அடையாளம் கிடையாது, நற்செயல். ஆனா அங்க அடையாளங்கள் வைக்கப்பட்டாச்சு, சடங்குகள் செய்யப்படுது. இதுல என்னன்னா, இந்த ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பல பிரிவுகள் இருக்கிறாங்க. நல்லா சிந்திக்கணும். அப்படி பல கடவுளை நம்பக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் நம்பக்கூடியவர்கள் இருக்கட்டும். ஆனா கடவுள் ஒருவன் தான், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது, வேதம் ஒண்ணுதான், இறுதி வேதம், ஒரு தூதரை தான் பின்பற்றுறவங்க. ஒரு இறைவனை நம்பிக்கொண்டு ஒரு தூதரை பின்பற்றி ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட பல பிரிவுகளா இருக்கிறாங்க. ஏன் அப்ப இந்த பிரிவினை எப்படி வந்துச்சு? அப்ப சிந்திக்காதனால, வேதத்தை சிந்திக்காதனால. அப்ப தூதர் ஒரே பாதை தான் காமிச்சிருப்பாங்க இல்லையா. முகமது நபி ஒரு பாதை தான் காமிச்சிருப்பாங்க, ஒரு இறைவன் பக்கம் திருப்பி இருப்பாங்க, ஒரு வேதத்தை மட்டும்தான் அறிவிச்சிருப்பாங்க. ஆனா நானும் அல்லாஹ் நம்புறேன், நானும் அல்லாஹ் நம்புறேன், நானும் அல்லாஹ் நம்புறேன், நானும் இந்த வேதத்தை பின்பற்றேன், நானும் தூதரை பின்பற்றேன்னு சொல்லிட்டு, ஆனா பல பிரிவுகளாக, பல கூட்டங்களாக கருத்து வேற்றுப்பாடு இருக்குதா இல்லையா, அதையும் பார்த்துருவோம். 6:153, அத்தியாயம் 6:153. நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அவை உங்களை அவனுடைய வழியை விட்டும் பிரித்துவிடும், நீங்கள் பயபக்தராக இருப்பதற்காக இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கின்றான். இது யார் சொல்றா? முகமது நபி சொல்றாங்க. முகமது நபி என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும். எது? இந்த குர்ஆன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் எனக்கு இறைவன் அறிவிச்சா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது, ஆகவே இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள். இதர வழிகளை அப்படின்னா இதை தவிர, இதர வழிகளை அப்படின்னா இதை தவிர நீங்கள் பின்பற்ற வேண்டாம், இதை தவிர வேற எதையும் பின்பற்ற வேண்டாம், அவை உங்களை அவனுடைய வழியை விட்டும் பிரித்து விடும். தெளிவா சொல்லிருக்காங்களா இல்லையா? இந்த வேதத்தை விட்டு நீங்க வேற எது பக்கம் திரும்பினாலும் சரி, இந்த வேதத்தை விட்டு நீங்க திரும்பிட்டீங்கன்னு சொன்னா, இந்த வேதத்தை சிந்திக்கலன்னு சொன்னா, இதை பின்பற்றலன்னு சொன்னா, நீங்க மற்ற எதை பின்பற்றினாலும் அவை உங்களை அவனுடைய வழியை விட்டும், இறைவனுடைய வழியை விட்டும் பிரித்து விடும், நீங்கள் பயபக்தர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கின்றான். சரியா?
அப்ப தெளிவா சொல்லிட்டாங்க. முகமது நபி என்ன சொல்லிட்டாங்க, இதுதான் என்னோட வாழ்க்கையா இருந்தது, இதுதான் எனக்கு வகையாக இருக்குன்னா இதுதான் என்னோட வாழ்க்கையா இருந்தது, இதுக்கு நான் சாட்சியா வாழ்ந்தேன், நீங்கள் இதற்கு சாட்சியா வாழுங்க, இதையே பின்பற்றுங்க, இதை தவிர வேற எதையும் பின்பற்ற வேண்டாம் தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனம் பார்த்துலாம். 6:153 159 53 பார்த்தோம், 59 பார்த்தோம். நம்ம இது வந்து தனியா ஒரு கிளாஸ் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம எப்படி சடங்கை பின்பற்றோம்னு பார்ப்போம். 6:159 நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய நேர்வழியில் பிரிந்து நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டனரோ அவருடன் உமக்கு எவ்வித சம்மதம் இல்லை. இறைவன் என்ன சொல்றான், முதல் தூதர் என்ன சொன்னாங்க, இதை தவிர வேற எதையும் பின்பற்றாதீங்க, அது உங்களை அல்லாஹ்வுடைய பாதை விட்டு பிரித்து விடும், நீங்க பல பிரிவில் ஆயிடுவீங்க. அது இவங்க வேற கதை சொல்றாங்க. அப்படி அவங்க 72 கூட்டம் வந்து தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி இல்லை, இங்கதான் சொல்றாங்க பிரிய வேணாம்னு சொல்றாங்க. எவர்கள் தங்களுடைய நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டனரோ அவருடன் உமக்கு எவ்வித சம்மந்தம் இல்லை. இதான் சொல்றான். யார் இந்த வேதத்தை விட்டு இந்த மார்க்கத்தை விட்டு பிரிந்து பல பிரிவுகளாக, அதாவது நானும் இறைவன் நம்புறேன், ஒரு கடவுள் நம்புறேன், அந்த தூதரை ஏத்துக்கிறேன், இந்த வேதத்தை நம்புறேன்னு சொல்லிட்டு பல பிரிவினர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றான். இறைவன் தூதரை சொல்றான், அவருடன் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவருடைய விஷயம் எல்லாம் அல்லாஹ்விடமே இருக்கிறது, அந்த விஷயம் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான். அவர்கள் செய்து கொண்டதை பற்றி முடிவில் அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். சரியா? அப்ப இறைவன் என்ன சொல்றான், 40:13 42:13 ஒரு வசனம் இன்னொரு வசனம் வந்து நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் நம்மளை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 42:13 நூகுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ நூகுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கு அவன் வாழ்க்கையாக்கி மார்க்கமாக்கி இருக்கின்றான். ஆகவே நாம் உமக்கு அறிவிப்பது இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் அறிவித்ததும் என்னவென்றால், நீங்கள் நேர்வழி நிறுத்திருங்கள், நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதையா சொன்ன. நீங்க இந்த மார்க்கத்துல பிரிஞ்சிடக்கூடாது. அப்ப நூகுக்கும் எதனை உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கு அவன் மார்க்கமாக்கி வாழ்க்கையாக்கி இருக்கின்றான். ஆகவே நாம் உமக்கு அறிவிப்பது என்ன சொல்றான் இறைவன், தூதர் சொல்றான், நாம் உமக்கு அறிவிப்பது இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் அறிவித்ததும் என்னவென்றால், நீங்கள் நேர்வழியில் நிறுத்திருங்கள், நீங்கள் அது பிரிந்து விடாதீர்கள் என்பதே. நியாயத்தை வெறுப்போரை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அது அவர்களுக்கு பெரும் சுமையாகவே தெரிகிறது. தான் நாடியவர்களே அல்லாஹ் தன்பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான், தன்னை முன்னோக்குறே அவன் தன்பால் நேர்வழி காட்டுகின்றான். யார் இன்னும் திரும்பி அவன்கிட்ட பிரார்த்திக்கிறாங்களோ அவர் தன்பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். தன்னை முன்னோக்கு இறைவன்கிட்ட யார் பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் நாடியதை கொடுக்கணும். இப்ப என்ன பார்க்குறப்ப, ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனா பல பிரிவுகளாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, வேதத்தை சிந்திக்காதனால. வேதம் சிந்திக்காம கதைகளை நம்பிக்கிட்டு பல கூட்டங்களா பிரிஞ்சு, இதுவும் இரண்டு வந்ததுதான், இதுவும் தூதர் சொன்னதான்னு சொல்லி செய்றாங்க. கற்பனை யுகங்களையும் தானும் வழிகட்டது இல்லாம பிறருக்கும் வழிகாட்டிட்டு இருக்காங்க, பிறரையும் வழிகெடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம எதனா பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேதத்தை நம்ம ஏன் சிந்திக்காதனாலதான் நம்ம பல பிரிவுகளா இருக்கிறோங்கிறத பார்த்தாச்சு. இப்ப இதுல பல பிரிவினர்கள்ல இதுல ஒரு கூட்டம் கடவுள் நம்புறோம்னு சொல்லிட்டு, இறைவன் ஒருவன் தான் சொல்லிட்டு, அதே வந்து தாடி தொப்பியும் வச்சுக்கிட்டு, இஸ்லாமிய பேர் வச்சுக்கிட்டு, ஆனா இங்க இறைவனுக்கு பெரிய இணை வைப்பு அப்படி தர்கா கூட்டங்களுக்கு போறாங்க இல்லையா, அதை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு அதுதான் சப்ஜெக்ட். நம்ம அடுத்து வந்து நம்ம இன்னும் வேற நிறைய விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு வந்து தர்கா வழிபாடு கூடுமா கூடாதா, அத்தியாயம் 39:3. ஏன் ஒவ்வொருத்தரும் அவரவர் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர் ஒரு வேதத்தை படிச்சாலே இங்க மதம் கடத்துருவோம், சடங்கு கலைஞ்சிருவோம். நீங்க யாரும் வேதத்தை படிக்கிறது இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. குருமார்களும் மத குருமார்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றதை அப்படியே நம்பிடுறது. அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா, அவங்க சிந்திச்சாங்களா சிந்திக்கலையா, அவங்க நேர்வழியில் இருக்காங்களா வழிகேட்டில் இருக்காங்களா, அதை பத்திலாம் சிந்திக்கிறது இல்லை.
மத அடையாளங்களை வச்சுக்கிட்டு மத குருமார் நாங்கள் தான் மத குருமார்கள், நாங்கள் சொல்றதை நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னா நாம் அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றோம் இல்லையா? அதுதான் இங்க தப்பு. அப்படி பின்பற்றி தான் நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் என்ன செய்றாங்க, வழிகேட்டிலே ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இறைவன் சொல்றான். அப்ப நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறோம். கடவுள் பேரால நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடவுள் பேரால, மதத்தின் பேராலையும், சடங்கின் பேராலையும் நாம் இறைவனுக்கு இணை வச்சுட்டு இருக்கோங்கிறத இங்க புரிய வைக்கிறதுக்காக இந்த வேதம் பார்க்கணும். இப்போ ஒவ்வொருத்தருமே அவரோட வேதத்தை படிக்கணும். இப்போ இந்த குர்ஆன் தெளிவா இருக்குது, விளக்கமா இருக்குது. ஆனா குர்ஆன் எத்தனை பேர் படிச்சிருக்கோம், சிந்திச்சிருக்கோம் அப்படின்னா சிந்திக்கல. ஓதி இருக்கோம், படிக்கல. அப்படி ஓதுவது வேற, படிக்கிறது வேற, சிந்திக்கிறது வேற. ஓதுதல் அப்படிங்கிறது மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிட்டே போயிடுவோம். சிந்திக்கணும்னு சொல்ல இறைவன். படிச்சா பத்தாது, படிச்சா மனப்பாடம், சிந்திச்சோம்னு சொன்னா தெளிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், இறைவனை உணர முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக குர்ஆனை சிந்திக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, இது வேதத்துல இருக்கான்னு போய் பார்க்கணும், அல்லது வேதத்தை எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட்ட கேட்கணும், இது என்ன வழக்குன்னு கேட்கணும். அப்போ யாரும் வேதம் படிக்காதனால வேதத்துல இருந்து யாரும் கேள்வி கேட்கறதில்ல, சந்தேகம் கேட்கறதில்ல, அல்லது வேதத்தில் தாங்க புரிஞ்சதை யாரும் சொல்றதும் கிடையாது. கற்பனையிலையும் யூகங்களையும் கதைகளையும் சொல்லிக்கிட்டே போறாங்க, நாம அதை பின்பற்றிக்கிட்டே போறோம். அப்போ ஒரு நாள் நம்முடைய காலத்தை அவனை முடிஞ்சு போயிடும். இறைவன் கேட்பான், உனக்கு வேதம் வரவில்லையா, உன் தூதர் வரவில்லையா? கேட்ட என்ன சொல்ல முடியும்? அன்னைக்கு உணர்தல் எந்த பிரயோஜனம் கிடையாது. சரி, இப்ப 39:3 அறிந்து கொள்வீராக, தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரியது சொல்றாங்க. அறிந்து கொள்வீராக, உணர்ந்து கொள்ளுங்கள், தெரிஞ்சு கொள்ளுங்கள் சொல்றாங்க. தூய்மையான மார்க்கம், அவனுக்கு இணையே கிடையாது, இணையப்பே கிடையாது. இறைவனுக்கு எந்த இணையும் கிடையாது, அவனுக்கு எந்த துணையும் கிடையாது, அவன் எந்த தேவையற்றவன். தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரியது. இன்னும் அவனையின்றி பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், அவர்கள் எங்களை அல்லாவின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை வணங்கவில்லை. என்ன சொல்லுவாங்க? என்னப்பா தர்காவுக்கு போறீங்களே, நீங்க தான் களிமா சொல்லிட்டீங்க, கடவுள் ஒருத்தர் தான் ஏத்துக்கிட்டீங்க, இப்போ தர்காவில் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு முட்டி மோதிட்டு இருக்கிறீங்களே, அவங்கள்ட்ட போய் கையேந்திட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு இறைவன் சொன்னா பாருங்க. இந்த வேதம் தெளிவா சொல்லு பாருங்க. அவர்கள் இதை யார்கிட்ட போய் எப்படி இங்க சஹாபாக்களை பின்பற்ற, அவுலியாக்களை பின்பற்ற, முன்னோர்களை பின்பற்ற, மூதாதையர்களை பின்பற்றன்னு சொல்லி இறைவனை மறந்துட்டு இறைவனை நிராகரிச்சு இறைவனுக்கு இணையாக ஆக்கி கொண்டிருக்கிறார். ஆனா பேர் என்ன? நாங்க களிமா சொல்லிட்டோம், நாங்க கடவுள் ஒருத்தவர் தான், நாங்க முஸ்லீம் சொல்றோமா இல்லையா? அப்ப இறைவன் சொன்னா அவர்கள் என்ன சொல்லுவாங்க? எங்களை அல்லாவின் அருகே சமீபமாக, அல்லாவின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர் வணங்கவில்லை. நாங்கள் அவங்கள வணங்கல, நான் அவங்கள்ட்ட போய் நாங்கள் நினைச்சுவோம், முறையிடுவோம், அவங்க எங்களுக்காக அல்லாவிட்ட முறையிடுவாங்க. அப்படி ஏன்ப்பா தர்காவுக்கு போறீங்கன்னு கேட்டா, நாங்கள் தர்காவில் போய் அவங்கள கும்பிடல, நாங்களும் அவங்களுக்கு இறைவனை ஏற்றுக்கல. ஆனா அவங்கள்ட்ட போய் எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய துன்பத்தையும் சொன்னோம்னு சொன்னா அவங்க எங்களுக்காக அல்லாவிடத்துல சிபாரிசு செஞ்சு எங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க அப்படிங்கிறது சில பேர் இருக்காங்க. சில பேர் அல்ல, அவங்களுக்கு நல்ல பெரிய சக்தி இருக்குது, அவங்களுக்கு நல்ல பெரிய ஒரு அவங்க நல்லா அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கான், அவங்க நான் எதையும் செஞ்சிருவாங்க, இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் பார்ப்போம். இந்த வசனங்களை எத்தனை பேர் படிச்சிருப்போம் தெரியாது. இப்போ நம்ம அதை பார்க்கக்கூடிய வசனங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு வசனமும் நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே வரும். சரி, அப்ப அவர்கள் அல்லாவின் அருகே கொண்டு செல்வார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களை வணங்கவில்லை. அவர்கள் எதில் வேறுபட்டு கொண்டிருந்தார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவரிடையே தீர்ப்பளிப்பான். பொய்யாக நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களை நிச்சயமா அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அப்ப அல்லாஹ்க்கு இணையாக நம்பிக்கொண்டு அவர்களும் எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்கன்னு சொல்லக்கூடியவங்க 10:18 தங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாதவற்றை வணங்குகிறார்கள். தங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாதவற்றை வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் இவை எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் என்று கூறுகிறார்கள். அதற்கு நீர் வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கிறீர்களா? அவன் மிகவும் பரிசுத்தமானவன், அவர்கள் இணைப்பதை விட்டும் மிகவும் உயர்ந்தவன் என்று கூறும். தங்களுக்கு நன்மையும் தீமையும் செய்ய இயலாத அல்லாதவற்றை, அப்ப இறைவன் தான் நமக்கு நன்மை செய்யணும்,
நம்ம செயலுக்கான கூலி கொடுக்கறது யாரு? நன்மைக்கான கூலியோ தீமைக்கான கூலி இறைவன் தான் கொடுக்கும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து தீமையை தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனைத்தான் நீக்க முடியாதுன்னு சொல்றான். அவன் ஒரு நன்மை நாடிவிட்டால் அவனை தடுப்பது எவரும் இல்லைன்னு சொல்றான். அப்படிங்கும்போது நன்மை அனைத்தும் அவன்கிட்ட வர முடியாது, இறைவன்கிட்ட. தீமை அனைத்தும் கரங்களால் செய்து கொண்டது. அப்ப அவரவர் தீமைக்கு அவரவர் தான் காரணம். அவரவர் பாவமன்னிப்பு கேட்டு இறைவன் பக்கம் மீளணுமா, அல்லது நான் இன்னொருத்தட்ட போயிட்டு எங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க இல்லையா? அதுவும் மண்ணறையில போயிட்டு எப்படி கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடாதுங்கிறது தானே இந்த மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது? கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடாது. அப்ப கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடாது. கல்னா எது? இப்ப கோயிலுக்கு போனா அது கல்லா இருக்கு, சிலையா இருக்கு, அதனால வணங்கக்கூடாதுன்னு தெரியுது இல்லையா? அப்ப தர்கால் என்ன இருக்கு? அது மண்ணு தானே. இங்க நிக்க வச்சு கும்பிடுறாங்க, இங்க படுக்க வச்சு கும்பிடுறாங்க, வித்தியாசம். கோயில்ல அங்க நிக்க வச்சு கும்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அது கல்லை கும்பிடக்கூடாது, கல்லை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அதுதானே அது அந்த மார்க்கம் சொல்லுது. அப்படிங்கும்போது கல்லை வணங்கக்கூடாது, மண்ணை வணங்கலாமா? அப்ப இங்க மண் என்ன இருக்கு? கபூர்னா என்ன? கபூர் வழிபாடு, மண் வழிபாடு இல்லையா? இது நிக்க வச்சு இங்க வந்து கோவில்ல நிக்க வச்சு கும்பிடுறாங்க, அங்க அர்ச்சனை பண்றாங்க, அங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, சுத்தி சுத்தி வராங்க இல்லையா? கோயிலை சுத்தி வராங்க. அதே மாதிரிதான் அங்க நேர்த்திக்கடன் இருக்குது, அங்க வந்து தேங்காய் உடைக்கிறது, கற்பூரம் கொளுத்துறது, ஊதுபத்தி பத்த வைக்கிறது, அதே சடங்கு தான். எது வந்து எங்களுக்கு இணைப்பு கிடையாது, கடவுள் தான் சடங்கு இல்லாத மார்க்கம் சொல்லிட்டு இருக்காங்களோ, இந்த மார்க்கத்தை சில பேர் என்ன செய்றாங்க? தர்காவில் போயிட்டு அதே வழிபாடு தான். அங்க போய் முட்டி மோதுறது, அங்க தேங்காய் உடைக்கிறது, ஊதுபத்தி பத்த வைக்கிறது, அங்க ஃபாத்தியா ஓதுறது, நேர்ச்சை கொடுக்கறது. எப்படி என்ன வித்தியாசம் இருக்குது? பேருள்ள முஸ்லீம், பேருள்ள இஸ்லாம் இல்லையா? அப்ப எல்லாரும் செய்யற சடங்கு தானே இது. அப்ப இங்க தூய்மையான மார்க்கம் சொன்னதுக்கு அப்புறம் தூய்மையான மார்க்கம் எங்க இருக்குது? அப்ப வேதம் படிக்கல, குரானை சிந்திக்கல, முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பின்பற்றி அவரவர் அவர் சடங்கு பின்பற்றிட்டார். இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் என்ன சடங்கு செய்தோ அதே சடங்கு தான் இங்கே இருக்கு. மதத்துல சடங்கு உண்டு, ஆனா மார்க்கத்துல சடங்கு கிடையாது. வேதத்துல சடங்கை பத்தி சொல்லல, ஏதோ ஒரு வழிபாடு சொல்லல. அப்ப இறைவனை நம்புதான் நினைச்சுக்கிட்டு இறைவனுக்கு இணை வச்சுக்கிட்டு தங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய இல்லாதவற்றை அல்லாஹ்க்கு இணையாக ஆக்கிறார் இல்லையா? அப்ப தர்காவுக்கு போறவங்க எத்தனை பேர் யாராவது சிந்திச்சிருக்கோமா? சிந்திக்கணுமா இல்லையா? கூட்டத்தோட கூட்டமா இவர்களும் முஸ்லீம், நாங்களும் முஸ்லீம், அப்படி நாங்கள் இஸ்லாமியர்கள். அதேதான். அப்படி தர்கா போறவங்களும் அதே வந்து உடை உடுத்திருப்பாங்க, அதே அதே ஆடையும் அதே அடையாளங்களும் தான். தர்கா போகாதவங்களும் அதே ஆடை தான். இதுல யாரை கண்டுபிடிக்கணும்? அப்படி இஸ்லாம்னு ஒரு மார்க்க அடையாளங்கள் என்ன செஞ்சாங்க? தாடி வச்சிருக்கேன், தொப்பி போட்டிருக்கிறேன், புர்கா போட்டிருக்கிறேன், இப்படி சில அடையாளங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த அடையாளம் வச்சுட்டு பல கூட்டங்கள்ல பல பிரிவுகளா இருந்துகிட்டு பல சடங்குகளை பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப சிந்திக்க வேண்டாமா? குரானை படிக்கணும் இல்லையா? நம்மளோட மூதாதையர்களும் படிக்கல, சிந்திக்கல, முன்னோர்கள் படிக்கல, பெற்றோர் படிக்கல, நாமளும் படிக்கல, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கல. அப்ப நாம தான் வந்து அதை படிக்காம விட்டு இப்ப நாம படிச்சு சிந்திச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வழிகாட்டணுமா இல்லையா? குரானை படிங்கப்பா, சிந்திங்க, இந்த குரான்ல தான் வழிகாட்டுதல் இருக்குது, இதுதான் இறைவன் நம்ம கொடுத்தது, இதுதான் நம்ம தூதர் நம்ம கொடுத்தது, இதை தவிர வேலையை பின்பற்றக்கூடாது, இதுல அனைத்து விதமான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லணுமா இல்லையா? ஆனா என்ன சொல்றோம்? குரானை படிக்காம அது வெறும் ஓதி ஓதி தொட்டு முத்தம் கொஞ்சி அதை கரெக்டாக பச்சை துணியில பொத்தி மேலே வச்சிடுறது. வெள்ளிக்கிழமையான எடுத்து முத்தம் கொஞ்சிக்க வேண்டியது, பண்டிகை நாள் ஒன்று எடுத்து முத்தம் கொஞ்சிக்க வேண்டியது இல்லையா? அப்போ இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு குரான். இந்த இத்தனை வசனங்கள் இருக்கு, இப்படி படிக்கிறோமே, நம்ம நான் படிச்சிருக்கிறோமா அப்படின்னா பார்க்கணும். சரி, அடுத்து 2:165, அத்தியாயம் 2:165. அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக ஆக்கி அவர்களை அல்லாவை நேசிப்பதற்கு இணையாக நேசிப்போரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை, படைத்தவனை தவிர அவனுக்கு இணையாக ஆக்கி, படைத்தவனுக்கு இணையாக ஆக்கி அவர்களை, அந்த இணை தெய்வங்களை அல்ல இணையாக்கியவர்களை அல்லாவை நேசிப்பதற்கு இணையாக நேசிப்போரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்க படைச்சவனை பயப்படுறதை விட இங்க படைக்கப்பட்ட பொருளுக்கும் இவர்கள் இணை வைத்தவர்களுக்கும் அதிகமா பயப்படுறாங்க, அதிகமா பிரியம் கொள்றாங்க, நேசிக்கிறாங்க. தர்கா வழிபாடு போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ வந்து நேசிப்பாங்க. யார? அந்த மன்னரில் இருக்கக்கூடியவங்கள அவ்வளோ நேசிப்பாங்க, எதையும் பேச விட மாட்டாங்க. குற்றமாயிருமா, தெய்வ குற்றமாகிற மாதிரி. அப்படி தெய்வ குற்றமாகிற மாதிரி அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டா பெரிய குற்றமாயிரும், பாவமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு அந்த மன்னரில் போய் முட்டி மோதி
அந்த யார் வந்து அங்க வந்து தலைவரா இருக்காங்களோ, அங்க யார் வந்து அர்ச்சகராக தர்கால வந்து பெரிய ஒரு அஹ், வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருக்காங்களோ, அவங்க காலில் போய் விழுந்துக்கிட்டு, அவங்க கையை தொட்டு முத்தம் வச்சுக்கிட்டு, எவ்வளவு பெரிய சடங்கு. இதெல்லாம் இந்த மார்க்கம் சொல்லி கொடுத்துச்சா? இந்த வேதம் சொல்லி கொடுத்தா? தூதர் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? எத்தனை பேர் சொல்றாங்க. அதாவது புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் சில பேர் சொல்றாங்க, இது தர்வ வழிபாடு கூடாது, இது பெரிய சடங்கு, இது சம்பிரதாயம். கேட்கறது இல்ல. காரணம், முதல்ல குர்ஆனை படி கத்துக் கொடுக்கணும். குர்ஆனை படிங்கப்பா, குர்ஆனை சிந்திங்க அப்படின்னு சொன்னா, இதை சிந்திச்சு படிச்சாலே என்ன தெளிவாயிரும், மனசு தெளிவாயிரும். இதை படிக்க விடாம, இதை சிந்திக்காம நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரியாது நமக்கு, இல்லையா? அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக ஆக்கி, அதாவது இறைவனுக்கு இணையாக ஆக்கி, அவர்களை அல்லாவை நேசிப்பதற்கு இணையாக நேசிப்போரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஆனால் நம்பிக்கொண்டவர்கள் அல்லாவை நேசிப்பதில் உறுதியாக நினைவுள்ளார்கள். யார் உண்மையை வேதத்தை சிந்திக்கிறாங்களோ, உண்மையான இறைவனை அறிந்தார்களோ, அவர்கள் இறைவனை மட்டும்தான் நேசிப்பாங்க. இறைவனை தவிர யாரும் நேசிக்க மாட்டாங்க, எதையும் நேசிக்க மாட்டாங்க. இறைவனை தவிர யாரையும் எதையும் நேசிக்க மாட்டாங்க, இறைவனை மட்டுமே நேசிப்பாங்கன்னு அர்த்தம். இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கொள்வார்கள், அதில் உறுதியா இருப்பாங்க. அந்த மறைவான இறைவன் மீது, இறைவனை பார்க்கல, அது உணர்வு, உள்ளச்சம், பயபக்தி. சரியா? அப்ப நினைவுள்ளார். இன்னும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். யார் அக்கிரமக்காரர்கள்? அவனுக்கு இணை வைப்பவர்கள். அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. நிச்சயமாக தண்டனை கொடுப்பது அல்லாஹ் மிகவும் கடுமையானவன்.